வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கு முதல் பாடத்தில் உறவுகளும் சார்புகளும் இந்த பகுதியில் நம்ம எடுத்துக்காட்டு 1.4 பேஜ் நம்பர் 9. இதில் நமக்கு 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். A = 3, 4, 7, 8 மற்றும் Bங்கிற கணத்தில் 1, 7, 10 எனில் கீழுள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றது? அதாவது ஏயிலிருந்து பிக்கான உறவுனா ஏ கிராஸ் பின்னு அர்த்தம். பியிலிருந்து ஏக்கான உறவு அப்படின்னு கேட்டாங்கன்னா பி கிராஸ் ஏ. சரிங்களா? ஏயிலிருந்து பிக்கான உறவு புரியுதா? பார்த்துக்கோங்க. இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, முதல் கேள்வி R1 = இதில் புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த கணத்தில் 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வி R2ல் 3, 1, 4, 12ங்கிற புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. மூணாவது R3 3, 7, அது R3ல் 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. இது எல்லாமே உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. R3 கணம். R1 R2ங்கிறது எல்லாமே கணங்கள். அந்த கணங்களுக்கான உறுப்புகள் என்னென்ன புள்ளிகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏயிலிருந்து பிக்கான உறவு. அதில் ஆன்சர் வரும் இல்லையா, ஏ கிராஸ் பின்றதுக்கு. அதுக்கான உறவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த R1 R2 R3யில் இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கான உறுப்புகள் அந்த ஆன்சர் ஏ கிராஸ் பியில் வந்திருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தரவில் எடுத்து எழுதிக்கிங்க. தரவில் ஏங்கிற கணமும் பிங்கிற கணமும் கொடுத்துருக்காங்க. 3, 4, 7, 8ங்கிறது ஏ கணம். பிங்கிற கணமில் 1, 7, 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து நம்ம கேள்வி என்னன்னு பாருங்கள். கீழே உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கிறது? அப்போனா ஏயிலிருந்து பின்னு சொன்னோம் இல்லையா, ஏ கிராஸ் பி. அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா தான் நமக்கு அடுத்த கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சென்ற இதில் சொன்னோம் இல்லையா, சென்ற வகுப்பில் நம்ம இதை பார்த்துருப்போம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. இருந்தாலும் நான் இதை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த முதல் புள்ளி இருக்கு இல்லையா, ஏன்றதில், அதுக்கப்புறம் பியில் இருக்கிற இந்த 3 புள்ளிகளுக்கும் இந்த புள்ளிகளுக்கான உறவுகள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3, 1, 3, 7, 3, 10. இதுதான் அந்த புள்ளிகள் ஏ கிராஸ் பியில். இதை தான் நம்ம எழுத போகிறோம். அடுத்த புள்ளி வரும்போது 4க்கும் இதே மாதிரி தான் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதை எழுதிடுவோம். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 3, 1, 3, 7, 3, 10. புரியுதுங்களா? இதுதான் இது 3ன்ற முதல் புள்ளியை வச்சுக்கிட்டு பிங்கிற புள்ளிகளை நம்ம எப்படி எழுதுறதுன்ட்டு. அடுத்தது 4, ரெண்டாவது எண். 4க்கும் இதே மாதிரி தான். இந்த 1, அடுத்ததாக 7, அடுத்ததாக 10. இப்போ இதே மாதிரி தான் அடுத்த எண்ணுக்கு எழுத போகிறோம். 4, 1, 4, 7, 4, 10. அடுத்த எண் 7. 7க்கும் இதே மாதிரி எழுதுங்க. 7, 1, 7, 7, 7, 10. அடுத்தது 4வது 8. 8, 1, 8, 7, அடுத்ததாக 8, 10. இப்போது இதுதான் ஏ கிராஸ் பி. சரிங்களா? இப்போது இந்த ஏ கிராஸ் பியை பயன்படுத்தி அவங்க கேட்டிருக்கிற அந்த 3 கேள்வியில் ஒவ்வொரு கேள்விக்கும் உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த உறுப்புகளுக்கான கணங்களில் இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கா இல்லையான்றதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா
உறவுகளா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ முதல் கேள்வி என்னன்றதை பார்ப்போம். முதல் கேள்வி R1 ஈக்குவல் டு 3,7 4,7 7,10 8,1. இதில் வந்து 4 எண்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 எண்கள்ங்கிறது 4 புள்ளிகள். இந்த 4 புள்ளிகளுக்கும் நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, இந்த 3,7 இருக்கு இல்லையா? இந்த 3,7 A கிராஸ் Bயில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அடுத்தது 4,7 4,7 இருக்கான்னு பார்க்க போகிறோம். 4,7 இருக்குது. 4,7 இருக்குது. அடுத்தது 7,10 7,10 இருக்கான்னு 7,10 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அடுத்தது 8,1 8,1 இருக்கா? இருக்குது. அப்போது இந்த 4 எண்களுமே A கிராஸ் Bயில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அப்போ இந்த கணங்கள் எண்கள் எல்லாமே இதுக்கு இருக்குது. அப்படின்னா இதுக்கு வந்து R1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? R1ன்றது வந்து உறவுகள், அதாவது ரிலேஷன்ஸ், உறவுகள்னு குறிக்குது. சரிங்களா? நம்ம ஏபிங்கிறதுமே உறவுகள் தான். இருந்தாலும் அவங்க நமக்கு அதை புரியணுன்றதுக்காக ஆறில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆறுனாலும் உறவுகள் தான், ஏங்கிறதுனாலும் உறவுகள் தான். அந்த வேர்டுக்கு இங்கிலீஷ் வேர்டை மீன் பண்ணி ஆறுன்னு இருக்கு இல்லையா? அதனால் அது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆறுன்ட்டு. அப்போ இது ஒரு உறவுகள். இந்த உறவுகளுக்கான கேள்வியை பாருங்கள். R1 வந்து A கிராஸ் Bக்கு உறவுகள் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து ஆம், இருக்குது. ஏன்னா எல்லா எண்களுமே வந்து இந்த A கிராஸ் Bயில் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம அதை வந்து எழுத போகிறோம். எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். R1 என்பது A கிராஸ் B இருக்கு இல்லையா? இது வந்து உறவுன்னு நம்ம உறவுகள் இருக்குது. இந்த புள்ளிகளுக்கான உறவுகள் இருக்குது. அப்படின்னா இது வந்து A கிராஸ் Bங்கிறது ஒரு உட்கணம், அதாவது தகு உட்கணம்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படின்னா A கிராஸ் Bங்கிறது நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். நம்ம இப்போ இதை கணங்கள் எழுதுகிறோம் இல்லையா? A கிராஸ் B அப்படிங்கிறத வந்து தகு உட்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தகு உட்கணம்ன்றதுக்கு இப்படி போடுவாங்க. சி மாதிரி இருக்கு இல்லையா? இந்த நம்ம சேர்ப்பு விதியை பார்த்தோம் இல்லையா? அதில் இருக்கும் இல்லையா? அதை இந்த மாதிரி இருக்கிறது. சேர்ப்புங்கிற விதியில் வந்து நம்ம யூ மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி சி மாதிரி போடணும். இப்படி போட்டால் உட்கணம், தகு உட்கணம்னு அர்த்தம். இப்போது அதே இது இன்னொரு சிம்பிள் இருக்குது. சி மாதிரி வரும். இப்படி இதுக்கு கீழே ஒரு கோடு வரும். அப்படி இருந்ததுன்னா அதாவது இந்த மாதிரி சி மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டால் உட்கணம்னு அர்த்தம். இந்த உட்கணம்னா இது வந்து அதாவது தகு உட்கணம். அந்த தகு உட்கணத்துக்குள்ள உட்கணங்கள், அதாவது இந்த மாதிரி பிரித்து எழுதுறது, இந்த ஒரு தனி செட்டாக எடுத்து எழுதுவாங்க R1. அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து உட்கணம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது R1ங்கிறது ஒரு உட்கணம். சரிங்களா? இந்த உட்கணம் A கிராஸ் Bயோட, இந்த A கிராஸ் Bக்கு இது உட்கணமாக இருக்கா அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. அப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா 3,7 4,7 7,10 8,1 இது இந்த 4 எண்களுமே இங்கே இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டாக R1ங்கிறது ஒரு உட்கணம். எதுக்கான உட்கணம்னா A கிராஸ் Bக்கு. புரியுதுங்களா? அதை எழுத்தால் எழுதும்போது R1 உட்கணம் எதனோட உட்கணம்னா A கிராஸ் Bங்கிற கணத்துக்கான உட்கணம் R1 என்பது. சரிங்களா? R1 என்பது A கிராஸ் Bயின் உட்கணம். புரியுதுங்களா? இந்த லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம் இல்லையா? இதை தான் வந்து இப்படி எழுதியிருக்கோம். R1 உட்கணம் A கிராஸ் B, அதாவது R1 என்பது A கிராஸ் Bயின்
உட்கணம். புரியுதுங்களா? இதை தான் எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து ஏயிலிருந்து பிக்கு உட்கணம் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அதுதான் கேள்வியில் இருக்குது. கேள்வி ஒரு வாட்டி பாருங்கள். ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிக்கின்றதுன்னு. ஆம். R1 என்பது A கிராஸ் பியின் உட்கணம். ஓகேவா? அடுத்தது எனவே R1 என்பது ஏயிலிருந்து பிக்கு பிக்கான உறவு. உறவை குறிக்கும். இதுதான் இதற்கான விடை. முதல்ல மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். R1ல் 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 புள்ளிகளும் A கிராஸ் பிக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். இந்த 4 புள்ளிகளுமே இங்கே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இதுக்கான உட்கணமாக இருக்கும். அந்த உட்கணமாக இருக்குங்கிறதுக்கான சிம்பிள் வந்து இந்த மாதிரி C மாதிரி போட்டு கீழே ஒரு கோடு போட்டிருப்பாங்க. சரிங்களா? வெறும் C மாதிரி போட்டாங்கன்னா தகு உட்கணம்னு அர்த்தம். C மாதிரி போட்டு இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து உட்கணம். புரியுதுங்களா? இந்த சிம்பிளுக்கு பேர் தகு உட்கணம். இப்போ இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உட்கணம்னு தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். இந்த R1 தகு உட்கணத்துக்கான குறியீடை போட்டு எழுதணும். A கிராஸ் பின்ட்டு. இதை நம்ம எழுத்தில் எழுதும்போது R1 என்பது A கிராஸ் பியின் உட்கணம். எனவே R1 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கும். இதுதான் முதல் கேள்விக்கான விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி என்னன்னு பாருங்கள். R2 ஈக்குவல் R2க்கான புள்ளிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3,1 4,12. 3,1 4,12. இப்போது நம்ம வந்து அடுத்த எண்கள் எடுக்கிறோம். அதாவது 3,1ங்கிற இந்த புள்ளி A கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். 3,1 A கிராஸ் பியில் இருக்குது. முதல் புள்ளியாகவே இருக்குது. அடுத்ததாக 4,12. இந்த 4,12 இருக்கான்னு பார்க்குறோம். 4,10 தான் இருக்குது. 4,12 இல்லை. அப்போனா இந்த எண் இருக்கான்னு கேட்டால் இந்த எண் இல்லை. இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு புள்ளிங்கிறது இல்லை. அப்போ இது ஒரு இந்த எண் இங்கே இல்லைன்றதுனால அப்போ இது வந்து உட்கணமா அப்படின்னு கேட்டால் உட்கணம் இல்லை. புரியுதுங்களா? இது வந்து உட்கணம் இல்லை. அப்போது இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 4,12. 4,12ங்கிறது வந்து உறுப்பு. எதோட உறுப்புனா R1 அப்படிங்கிற கணத்துக்கான உறுப்பு. சரிங்களா? ஆனால் 4,12 என்பது A கிராஸ் பிக்கான உட்கணமா? இது உட்கணமான்னு கேட்டால் இல்லை. புரியுதுங்களா? இல்லைன்றதுனால அந்த கோடு போட்டிருக்கேன். இங்கே இது இருக்குன்னு போட்டோம், இங்கே இது வந்து இல்லைன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்பரை வச்சு போட்டிருக்கோம் இல்லையா? இந்த நம்பரை வச்சு போடுறதுக்கு பதிலாக இப்போ இதை வந்து இந்த R2ன்னு இருக்கு இல்லையா? இந்த R2ன்றதை வச்சு நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? அதாவது எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். R2 என்பது
A cross B இன் உட்கணம் இல்லை. அப்படி இல்லைங்கிறதுக்கு தான் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன்னா, R2 உட்கணம் குறியீடு போடுங்க. இல்லைங்கிறதுக்கு இது எப்படி எழுதுங்க, A cross B. இந்த எழுத்தில் எழுதியிருக்கோம் இல்லையா, இதுக்கான குறியீடாக தான் இப்போ இதை எழுதியிருக்கோம். சரிங்களா, இதுதான் விடை எழுதுகிறோம். எனவே R2 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. புரியுதுங்களா? இதுதான் வந்து இரண்டாவது கேள்விக்கான விடை. நம்ம வந்து இங்கே வந்து எப்படின்றது எழுதியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்னென்னு பாருங்கள். R3 3,7 4,10 7,7 7,8 8,11 8,7 8,10. இப்போ இந்த எல்லா எண்களையும் இப்போ எழுத போகிறோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். மூணாவது கணக்கு R3 = என்னென்ன புள்ளிகள் இருக்குன்னு பார்க்கலாம். 3,7 4,10. ஃபஸ்ட் அது எழுதிக்கலாம். 3,7 4,10. அடுத்து 7,7 7,8 7,7 7,7 7,8. அடுத்ததாக 8,11 8,7 8,10. அடுத்த எண் வந்து நான் இப்போ கீழே எழுதுகிறேன். 8,11 8,1 8,10. கரெக்டாக 8,11 8,7 சாரி 8,7 8,10. இப்போ இங்கே 8,7. சரிங்களா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளும் வந்து A cross Bயில் இருக்கான்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 3,7 இருக்கா, 3,7 இது A cross Bயில் இருக்கான்னு பாருங்கள். 3,7 இங்கே இருக்கா. அடுத்தது வந்து 3,7 பார்த்துட்டோம். இப்போ 4,10 4,10 இருக்கான்னு பாருங்கள். 4,10 இருக்குது. அடுத்தது 7,7 7,7 இருக்கா, இருக்குது. அதுக்கப்புறம் 7,8 7,8 இங்கே இருக்குது. இது இருக்கான்னு பார்க்குறோம். 7,8 இல்லை. 7,7க்கு அப்புறம் 7,10 தான் இருக்குது. அப்போனா இந்த எண் வந்து இல்லை. அப்போ இந்த ஒரு எண்கள், இந்த எண்களில் ஒரு எண் இல்லைன்னும் போதே இது வந்து உட்கணம் இல்லை. கரெக்டாக? அப்போ இருந்தாலும் மற்ற எண்களையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது எண்கள் இருக்கா இல்லையான்றது. அதில் இப்போ 8,11 8,11 இல்லை. கரெக்டாக? அப்போனா இது இந்த எண்ணுமே இல்லை. அப்போ இந்த ரெண்டு எண்களுமே இல்லை. அடுத்தது 8,7 8,7 இருக்குது. 8,7 இருக்குது. அடுத்தது 8,10 8,10 இருக்குது. சரிங்களா? அப்போனா 7,8 8,11 மட்டுமே இங்கே இல்லை. அப்போ இதிலிருந்தே நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த இரண்டு எண்களுக்கான இந்த இரண்டு புள்ளிகளுமே வந்து A cross Bயில் இல்லை. அப்போனா இது வந்து உட்கணம் இல்லை. சரிங்களா? A cross Bக்கு இது வந்து உட்கணம் இல்லை.
அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். அப்போ அதிலிருந்து நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். எப்படி எழுதுறதுன்னா, அதாவது 7,8 7,8 மற்றும் 8,11 இது ரெண்டுமே வந்து R3க்கான உறுப்புகள். சரிங்களா? மன்னிக்கணும், இங்கே R1ன்னு போட்டிருக்கேன், இது வந்து R2. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், 7,8 8,11 இது வந்து R3க்கான உறுப்பு. கரெக்டாக? ஆனால் இது வந்து எங்கே இல்லை? A cross Bயில் இல்லை. அப்போது ஆனால் A cross Bக்கு இல்லைன்றதை நம்ம எழுதணும். அப்போது இதை வந்து R3 அப்படின்னு எழுதுறேன். R3 உட்கணம் இல்லை. இதுக்கு A cross B. A cross Bக்கு உட்கணம் இல்லை. சரியா? இப்போ இதை தான் வந்து நம்ம எழுத்தில் எழுத போகிறோம். R3 என்பது A cross Bயின் உட்கணம் இல்லை. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். எண்களை வந்து கம்பேர் பண்ணுறோம். இந்த ரெண்டு எண்கள் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த ரெண்டு எண்களும் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இது உட்கணம் இல்லைன்னு எழுதிட்டோம். சரிங்களா? எனவே R3 என்பது Aயிலிருந்து Bக்கு உறவு இல்லை. புரியுதுங்களா? இதுதான் இதுக்கான Bக்கு ஆன உறவு இல்லை. கேள்வியில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிங்க. ஆன உறவு இல்லை. ஸோ இதுதான் இதுக்கான விடை. புரியுதுங்களா? நம்ம வந்து இதை வந்து இப்படி சிம்பிளாகவும் எழுதலாம், இந்த மாதிரி சிம்பிள் மாதிரி வச்சு கூட எழுதலாம். ஆனால் வந்து எழுத்தில் தான் நம்ம எழுதணும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் இது இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எழுத்தில் எழுதுங்க. கேள்வியில் இருக்கிற மாதிரி அதை பதிலாக மாற்றி எழுதுங்க. சரிங்களா? இப்போ இதில் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், எப்படி பண்ணணுன்றதை ஒரு வாட்டி சொல்லிடுறேன், பார்த்துக்கங்க. அதாவது இதில் கணக்கில் கொடுத்துட்டு உறவுகள் அவங்க வந்து உட்கணம்ங்கிற உறவுகளை கொடுத்துருவாங்க. அந்த உட்கணத்துக்கும் இங்கே இருக்கிற ஏபிங்கிற கணத்துக்கு அவங்க ஒரு உறவு சொல்லுவாங்க. A cross Bயா இல்லை B cross Aவாங்கிறத அதை நம்ம இங்கே பார்க்கணும். ஏயிலிருந்து பின்னு வந்ததுன்னா இங்கே இருக்கு இல்லையா, ஏயிலிருந்து பி அப்படின்னு சொன்னாங்கன்னா A cross B. சரியா? இதே பியிலிருந்து அப்படின்ட்டு A அப்படி உறவுன்னு சொன்னாங்கன்னா அப்போ இது வந்து B cross A. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து A cross B தான் கண்டுபிடிக்கணும். A cross Bயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கிற அந்த உறவு கணம் இருக்கு இல்லையா, ரிலேஷன் கணம், அதை வந்து உட்கணமாக இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? அப்போ வந்து A cross Bயை AB எடுத்து எழுதிக்கிங்க. அதில் A cross Bயை கண்டுபிடிச்சிட்டு முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கணங்களில் இருக்கிற எண்கள் எல்லாமே A cross Bக்கு உட்கணமான்னு நம்ம ஒவ்வொரு எண்களாக செக் பண்ணி பார்க்கணும். 3,7 4,7 7,10 8,1 இந்த எல்லா எண்களுமே இங்கே இருந்ததுன்னா உட்கணம். சரிங்களா? அப்போது இதை வந்து எப்படி எழுதணும்னா, R1 என்பது உட்கணத்துக்கான சிம்பல். நான் சொன்னோம் இல்லையா, இந்த C மாதிரி ஈக்குவல் வரும். அதாவது லெஸ்ஸர் தென்றது வந்து போடுறோம் இல்லையா, அது வந்து U மாதிரி வரும். அவ்வளோதான். இது வந்து உட்கணம். இதுதான் இந்த சிம்பிளில் எழுதுறது. ஆனால் சிம்பிளில் எழுதாதீங்க. சிம்பிள்லையும் எழுதினாலும் நீங்கள் இந்த மாதிரி எழுத்தில் எழுதுங்க. சரிங்களா? R1 என்பது A cross Bயின் உட்கணம். எனவே R1 என்பது ஏயிலிருந்து Bக்கான உறவை குறிக்கும். சரிங்களா?
அடுத்தது 2வது கேள்வி இதே மாதிரி தான். ஒவ்வொரு எண்ணாக நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணுறீங்க. அதில் ஏதாவது ஒரு எண் இல்லைன்னா உட்கணம் இல்லைன்னு எழுதுங்க. அந்த உட்கணம் இல்லைங்கிறத எழுதுறதுக்கு தான் இந்த மாதிரி கிராஸ் போட்டு எழுதுறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி சி மாதிரி போட்டு இப்படி எழுதுனா ஒரு உட்கணம் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இதை எழுதும்போது 4,12ங்கிறது R2ல் இருக்கிற ஒரு உறுப்பு. சரிங்களா? இந்த புள்ளி 4,12ங்கிற புள்ளி R2ல் இருக்குது. அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். 4,12 என்பது ஒரு உறுப்பு. எதோட உறுப்புனா R2க்கு. ஆனால் 4,12ங்கிறது வந்து A கிராஸ் Bக்கு உட்கணமாக இல்லை. அதாவது இந்த புள்ளி அங்கே இல்லை. இது இந்த இடத்துல வந்து R2 இப்படி எழுதணும். சரிங்களா? அதை தான் இப்போ நான் எழுதுறது எப்படின்னு சொல்கிறேன். R2 என்பது A கிராஸ் Bயின் உட்கணம் இல்லை. எனவே R2 என்பது Aயிலிருந்து Bக்கான உறவும் இல்லை. அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது 3வதுக்கும் அதே மாதிரி தான். எல்லா எண்களும் நம்ம வந்து செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது இந்த இரண்டு புள்ளிகளும் வந்து அங்கே இல்லை. அப்போது உட்கணம் இல்லைங்கிறத நம்ம அந்த முடிவுக்கு வந்துட்டு இந்த 2 எண்களுமே R3க்கான உறுப்பு தான். ஆனால் R3 உட்கணம் A கிராஸ் Bயோட உட்கணமான்னு கேட்கும்போது இல்லை. சரிங்களா? ஏன் இல்லை அப்படின்னா இந்த புள்ளிகள் வந்து அங்கே இல்லை. அதனால தான் நம்ம அது வந்து உட்கணம் இல்லைன்றதை சொல்கிறோம். அப்போ அதை எடுத்து எழுதணும். R3 என்பது A கிராஸ் Bயின் உட்கணம் இல்லை. எனவே R3 என்பது Aயிலிருந்து Bக்கான உறவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு, இங்கே ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் கேளுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு அது புரிகிற மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லணுன்னாலும் நான் சொல்கிறேன். அந்த கேள்விக்கான பதிலும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.